பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. சங்கீதம் 77:19. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மோசேயின் மூலமாக நடத்தி வந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய அற்புதம் அது. அதை எப்பொழுது படித்தாலுமே நம்முடைய இருதயத்தில் மங்கி இருக்கிற விசுவாசம் எல்லாம் மீண்டும் பற்றி எறியும். அவருடைய பாதை, அவருடைய வழி திரண்ட தண்ணீர்களில் இருந்தது, காலடி தெரியப்படாமற் போயிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே ஒரு இடத்துல பாதை இருக்கிறது என்றாலே அதன் காலடிகள் நமக்கு தெரியும். அந்த இடத்துல பயணிக்கும் போதே நமக்கு தெரியும், நமக்கு ஃபீல் ஆகும் இங்கே ஒரு பாதை இருக்கிறது என்று. ஆனால் இங்கே காலடி தெரியப்படாமற் போயிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலடி இல்லை என்று சொல்லப்படவில்லை, காலடி தெரியப்படாமற் போயிற்று. ஏன் தெரியப்படாமற் போயிற்று? இந்த சம்பவத்துக்குள்ளே நாம் வரும்போது யாத்திராகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. மேகஸ்தம்பம் இருக்கிறது. இவர்கள் மேகஸ்தம்பத்தை பார்த்தார்கள், ஆனால் எதை கவனிக்க விட்டார்கள் தெரியுமா? இவர்களுக்கு முன்னே இவர்களை மீட்டவர் நடக்கிறார். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னாக நடந்த. ஏன் இவங்க பார்க்காம விட்டாங்க? ஏன் பார்க்காம விட்டாங்கன்னா, இவங்க கண்கள் ஃபுல்லாக எங்கே இருக்குது அப்படின்னா, பின்னாக வந்த பார்வோன் சேனை மேலே இருக்கிறது. பல இடங்களிலே அடுத்த ஸ்டெப்பு எங்கே எடுத்து வைக்கணும்னு தெரியாமல் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ண ரீசன் என்ன தெரியுமா? நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டியவரை பார்க்காம பல பிரச்சனைகளை, பல பார்வோன்களை பார்ப்பது தான் காரணம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இரத்தத்தால் மீட்கப்பட்டது உண்மை என்றால் நீங்கள் பரம கானானை அடையும் வரைக்கும் எந்த பாதையிலே கர்த்தர் உங்களை கொண்டு போகிறாரோ அங்கே உங்களுக்கு ஒரு வழியை, உங்களுக்கு ஒரு வாசலை கர்த்தர் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதை தான் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. நாடின துறைமுகத்திலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பது அவருடைய உண்மை, அவருடைய கிருபை. நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நம்மை அழைத்தவரை நோக்கி முன் செல்ல வேண்டும். அதுதானே எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க. அங்கே சாட்சிகள் என்று யாரை குறிப்பிடுகிறார் தெரியுமா? எபிரேயர் 11வது அதிகாரத்தில் விசுவாச ஓட்டத்தில் வெற்றியோடு ஓடி முடித்த ஆபேல் துவங்கி சொல்லப்பட்ட பரிசுத்தவான்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தோற்றவர்களை குறித்தல்ல, ஜெயித்தவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஜெயிக்க வைப்பதற்கான காரியங்களை தான் முன்வைக்கிறது. இந்த வேதத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படி சொல்லிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி அநேக பார்வோன்கள் எழும்புவார்கள், கோலியாத்துகள் எழும்புவார்கள், இயேசபேல் எழும்புவாள். ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், என் மேலே இருப்பது ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம். என்னை அழைத்தது கர்த்தர். சமுத்திரத்திலும் எனக்கு ஒரு பாதை உண்டு, வனாந்தரத்திலும் எனக்கு ஒரு பாதை உண்டு. மலைகளையும் கர்த்தர் எனக்கு வழிகளாக்குவார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவரை முன்னிறுத்தி பயணிக்கிறவர்கள் பாதியிலே ஓட்டத்தை முடியவோ பாதியிலே இடரவோ கர்த்தர் விடமாட்டார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எனக்கு அடுத்த ஸ்டெப் எங்கே எடுத்து வைக்கணும்னே தெரியலை. இப்படி யாராவது கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா இயேசுவை நோக்கி பாருங்கள், வழி திறக்கும், வாசல் தென்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, காலடி தெரியப்படாமற் போனதற்கான காரணத்தை இந்த நாளில் உணர்த்தினீர். உம்மை பார்க்க வேண்டிய கண்கள் பிரச்சனைகளை பெரிதாய் பார்ப்பது, எங்களுக்கு முன்பாக நீர் காலடிகளை வைத்து எங்கள் கண்கள் காணாமற் போயிட்டு எங்கள் கண்களை திறந்தருளும். உம்மையே முன்னிறுத்தி நோக்கி முன் செல்ல கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.